ஏய் வழியோடு வழியோடு வழியோடுல வழியோடு வழியோடு நாட்டாமல் போகிறார் வழியோடு. என்னோடலாம் எல்லாம் வரால சைலாம் சிக்னலே கிடைக்கல கிடைக்கல கண்ணில் கூலாம் ஒத்துது கோலாம் நாக்கமே அடங்கல அடங்கல. ஹலோ வணக்கம்ங்க, நான் உங்கள் வீட்டு பிள்ளை சக்தி பேசிட்டு இருக்கேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருங்க எப்பயுமே. ஓகே, வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, ஒரு புது ஃப்ரெண்ட்ஸு. ஹாய் ப்ரோ. ஓகே, நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரில் இருக்கோம். இங்கே பாருங்களேன் ரோடு, கீழே வந்து ஹைவே ரோடு, மேலே வந்து மெட்ரோ ரோடு. நம்ம வந்து நைட்டு ஓயோ தான் ஸ்டே பண்ணோம். ஓயோ ஸ்டே பண்ணோமா? இனிமேல் வேண்டாம் வேண்டாம். ஓகே ஓகே, நம்ம வந்து இனிமேல் ஓயோ ஸ்டே பண்ணால் நம்ம பூட்ஸை கழட்டி அடிச்சுக்கணுங்க. சிங்கிள்ஸாக இனிமேல் வரவே கூடாது. சரியான காண்டாகுதுங்க. எல்லாம் ஜோடி ஜோடி வராங்க. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்கே நான் வேணாம் சொன்னேன். இருந்தாலும் வேறு எங்கேயும் கிடைக்கல, மலையில் ரூம் கிடைக்கல, அதனால் இங்கே வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் ஓயோ போகக்கூடாது. ஓகேங்க, எல்லாம் பேக் பண்ணியாச்சு. நம்ம புது ஃப்ரெண்ட்ஸும் பேக் பண்ணிட்டாங்க. ஓகே. யா ப்ரோ, ஐ ஹாவ் யூடியூப். நேம் இஸ் த சி யுவர் பைக். பார்த்தீங்கன்னா அவர் நம்ம விளாகரான்னு கேட்காரு. ஆமான்னு சொன்னோம். உடனே வாட் இஸ் த நேம்ன்றாரு. வண்டியில் ஓட்டியிருக்கோம் இல்லைங்களா, அது போட்டு அவர் சர்ச் பண்ணிப்பார், சப்ஸ்கிரைபும் பண்ணிப்பார். ஓகே, நிறைய பேர் வந்து நம்ம சொல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. இங்கெல்லாம் வேறு லெவல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் எல்லாம் இங்கே வந்து ஒரு குட்டி நாய் இருக்குது, இருக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஹாய் ப்ரோ, ஜெய் ப்ரோ. ஹாய் 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 போலோ பாய். பாய் பாய் ஹாய். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருக்குது, வடப்பன் டாகு. இருங்க நான் காட்டுறேன். ஏய், செவத்துல போயிடுச்சு, மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு தெரியல. பாருங்களேன், சூப்பராக இருக்கு. தூக்கிட்டு போயிடலாமா பேக்கில், சாண்டல் பேக்கில் போட்டு நிறைய போகலாம். We'll take him for ladakh. We'll take him for ladakh. It's your dog. It's your dog. ये कुत्ता तुम्हारा है? ओके ओके. எங்கே வேகமாக போய் இடி வாங்கியிருக்க மூஞ்சில், மூக்கெல்லாம் நசுங்கி நஞ்சிருக்கு, அடிக்கவே மாட்டேங்குதுங்க, செல்லமாக இருக்கு. கை கூட ஷேக் ஹேண்ட்ஸ். இவர் வந்து நம்ம மனோஜ் ப்ரோ, நம்ம கூட வந்திருக்கேன். நல்லா இருக்கு. ஏதோ ஒரு படத்துல ப்ரோ, நான் ஹாலிவுட் படத்துல அண்டர்டாகா இல்ல வேற எது, நான் வேற ஏதோ மூவின்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ட்ரெஸ் போட்டு ஹீட் ஆகுது. ஓகே, விளாகி சும்மா இன்ட்ரோ எவ்வளோ பெருசு போயிட்டு இருக்கு. சரி வாங்க போகலாமா? சரி பாய் சொல்லிடுங்க நாய்க்கு. சரிங்க, நாங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் 4 பேர் பார்த்தீங்கன்னா 1800 வாங்கினாங்க. பரவாயில்ல. ஆனால் நான் கம்மி பண்ண சொன்னால் ₹1 கூட கம்மி பண்ணல. மற்ற இடத்துல கூட கம்மி பண்ணாங்க, எனக்கு பண்ணவே இல்லைங்க. ஓகே, நம்ம போக எங்க அவன் தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓ, இவன் காணோம். இவன் வேலை பார்த்ததில்ல, டயர்டாக இருந்துருவான். சரி, நம்ம போயிட்டு அப்படியே போக போக சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகேங்க, பாய். அப்பாடி போட்டோ எடுக்க முடியல பாதி. ஓகேவா? மக்களே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சுங்க. ரோடு ஆரம்பமே அமோகமாக இருக்குது. நம்ம மேபே போல் இந்த ரோட்டில் தான் போகணுன்னு போயிட்டுருக்கோம். ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நேற்று வந்தோம்ல, அதனால் இப்படி போயிட்டுருக்கோங்க. என்ன லுக்கு!
ரா 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 ரா. சில்லுன்னு இருக்குங்க மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் செடி நடுமே, ஏன்னா முன்னாடி போய் நடுவோம் சாப்பிட்ற இடத்துல. கொஞ்சம் அவுட்ரு போயிட்டு தாங்க சாப்பிட்ணும். இங்கெல்லாம் ஓவர் ரேட். நேற்று ஒரே ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து 400. 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. 2 பேர் ஓரளவுக்கு சாப்பிட்டா 2 பேர் சாப்பிட்லாம், அவ்வளோதான் இருந்துச்சு. அடடா ரகுவரா, உனக்கு இது கிடைக்குமா? கிடைக்காது, வாங்க போகலாம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கே ஹைவேஸ் எடுத்து பாருங்கள், ஏறிடணும். ஐயோ சிக்னலா? பெட்ரோல் எங்களுது இருக்குது ப்ரோ. இன்னொரு 100 150 போயிட்டு தான் போடணும். நீங்கள் போடுறீங்களா இப்போது? புரியல. யாரா? புரியல. டயர் இல்லை ப்ரோ, இல்லை. பஞ்சர் கிட் வேணா இருக்குது, பஞ்சர் கிட் இருக்குது. ஆனால் காற்றடிக்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. சரி போகிற அடிச்சலாம், சாப்பிட்றோம்ல அங்கே பார்த்துக்கலாம், விடுங்க. ஓகே ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா இது போதுங்க, மெட்ரோ ட்ரெயினோட பிரிட்ஜு. பாலம் வந்து முடிஞ்சிருச்சு, அங்கே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அங்கேருந்து போகலாம். சிக்னல் எவ்வளோ நேரம் செகண்ட்ஸே போடாமல் இருக்காங்க. நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதா? இவங்க போடுறப்ப நம்ம போயிட்டு போகணுமா? ஆர்மி ஆஃபீஸர் சல்யூட். நான் பார்க்கவே இல்லை. அடடா ரகுவரா, 2வது அவனுக்கு கிடைக்குமா? அடாடாடாடா, இப்போ தாங்க முறுக்க ஆரம்பித்து உடனே சிக்னல். பெங்களூர் மாதிரி தான் இருக்கும் போல் இதுவும். ஸ்ட்ரைட்டாக போகிறாரு. ஓ நிச்சு போகிறாங்க. ஓ எல்லாம் ஜாலியாக இருங்க, ஃபன்னாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிக்கடி இந்த வார்த்தை சொல்கிறேன், சும்மா தோணுச்சு. எல்லாம் சும்மா சந்தோஷமாக இருக்கணும். ஏதோ லைஃப் வாழணுன்ட்டெல்லாம் வாழாதீங்க. பிடிச்ச மாதிரி வாழுங்க. கஷ்டப்பட்டாலும் சரி, உங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வாழுங்க. பொருள் வாங்கிட்டு கடனில் அது வாங்கிட்டு அந்த பொருளுக்காக நீங்கள் ஓடுறதுக்காக அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. இஎம்ஐ வந்து அதிகமாக போடாதீங்க. நம்ம லைஃப்பில் பாதி அதில் போயிடும், முக்கால்வாசி அதில் தாங்க போய்டும். சிட்டிலலாம் சொல்லவே தேவையில்லை. எல்லா ஃபெசிலிட்டி வேணுன்ட்டு நம்ம கடத்தில் உட்காந்துட்டு போய் அந்த மாதிரி ஃபெசிலிட்டியே தேவையில்லை. ஓரளவுக்கு பேசிக்காக இருந்தால் போதும். ரொம்ப ஆடம்பரம்லாம் இல்லை, இருந்தால் பண்ணலாம், இல்லைனா வேண்டாம். சும்மா தேவையில்லாமல் பண்ணி சும்மா ப்ரெஷரில் தான் உட்காரணும். தேவையில்லாமல் நம்ம லைஃப்பை நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் ஆடம்பரன்ற பேரில். ஸோ அந்த மாதிரி வேண்டாம், யாரும் பண்ணாதீங்க. அவன் நினைக்கிறான் அவன் அவங்க வீட்டில் இருக்குது இவங்க வீட்டில் இருக்குன்னா அவனால் முடியுதான் வாங்கி இது பண்ணியிருக்கான். நம்மளால் கொஞ்சம் முடியும், நம்மளால் கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். இதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி இல்லை அதுக்கு அவன் வச்சுருக்கான் இவன் வச்சுருக்கான் நம்ம வாங்கிட்டு சும்மா நம்ம கடன் பண்ணிக்கிறது வேணாம். கடன் லைஃப் வந்து ரொம்ப ஒரு நான்லாம் ஒரு 100 ரூபாய் 200 வாங்கினாவே என்னால் தூங்க முடியாது. கொடுத்துருணுன்ட்டு கொடுத்துருவேன் நான். ஆனால் எங்கிட்ட வாங்குறவங்க யாருமே கொடுக்குறதில்ல. நானும் அவ்வளோ இல்லாக்கல, நானும் கேட்பாங்க, ஏதோ ஒரு அளவுக்கு இருக்கும்போது கொடுப்பேன். ரொம்பலாம் இல்லைங்க, நானும் 1000 ஒரு 3000க்குள்ளே. அதுவும் இந்த லாஸ்ட் டைம் தான் நான் 3000 கொடுத்தேனே ஒரு ஃப்ரெண்டுக்கு. அது ரிட்டர்ன் பண்ணிடுறேன். நாங்கள் ஒரு நாள் ஒன்றும் பண்ணல வேறு. ஐயோ இது எடிட் பண்ணிடணும் இது. ரெடி மாமா. இவனுக்கு இண்டிகேட்டர் போட்டு வெறுப்பேற்றலாமா? அப்போ தான் அவனுக்கு தெரியும் இண்டிகேட்டர் போட்டிருக்குமா இல்லையான்னு. ஆஃப் பண்ணிட்டானா? அப்பயும் போட்டு தான் இருக்கான். சரி நம்ம ஆளுங்க போயிட்டுருக்கான், நம்ம போவோம். ஏன் நிற்கிறாங்க? लडाख जा रहा भाई, लडाख। हाँ हाँ
दिल्ली अभी दिल्ली जाता आगरा हाँ के ओके तुम इंडिकेटर ऑफ करो हाँ चालू हो गया तुम्हारा इंडिकेटर थैंक यू बाय சரி ஓகே 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 ரைட்டா இவர் நம்ம ஹோண்டாவில் வராரு இல்லைங்களா அவர் நேற்று தான் பழகினார் நேற்று நைட்டு உடனே மச்சான்ட்டு நமக்கு டக்குன்னு அப்படி கூப்பிட்டு வரல ஆனால் கூப்பிட்டுருவேன் நானும் இன்னைக்கு பேசிக்குவேன் அப்படி ஆனால் டக்குன்னு எனக்கு அப்படி கூப்பிட்டு வரல சூப்பர் கேரக்டருங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பழகுறாங்க வேறு லெவல் பண்ணுறாங்க ஏதோ ரொம்ப வருஷம் க்ளோஸாக பழகின மாதிரி பழகுறாங்க இப்படி தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி தான் அவங்க எங்கே போனாலும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகிடுவாங்க முருகா இதே உடம்போட இதே உசுரோட நான் வீட்டுக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டேன்னா விஜய் ஒரு பக்கம் மொட்டை அடிச்சுக்குவான் விஜய் வீட்டுக்கு நம்ம பத்திரமா போயிட்டு வந்தால் உனக்கு மொட்டை போகிறதா வேண்டியிருக்கேன் ஏன் எனக்கா கூட இருக்கிறவங்க தான் போடணுமா விஜய் அப்போ தான் பலிக்குமா ஆ ஆ பாலத்து கீழேயா சரி நம்ம போக அதே காட்டும் இல்லையா சரி அப்படியே போயிடலாம் ம் ரெண்டு கீழே நிப்பாட்டிட்டு இருக்கேன் A few moments later. ப்ரோ ஸ்ட்ரைட்டாக காட்டுது ப்ரோ மேப்பு அப்படியே ஓரம் காட்டுங்க வாங்க டிக் 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 இந்த அக்கறை நிற்பாங்க ஐயோ இவ்வளோ கூட்டம் வரணும் எதிர்பார்க்கல ப்ரோ இவருக்கு ஸ்ட்ரைட்டாக காட்டுதுன்னு சொன்னார் இல்லை ஃபாலோ பண்ண சொல்லுங்க அவங்கள என்னடா மண்டை அது ஃபுல்லாக பான் பராக்கு தான் போட்டுட்ருக்கானுங்க எல்லாம் பொம்பளை ஆம்பளை ஏன் விஜய் பொம்பளை ஆம்பளை ஃபுல்லாக ஆ இடிச்சிட்டானுங்களா யாரவே ஆமாம் ஆமாம் ஐயோ வண்டி அடிச்சிட்டானுங்கப்பா பைத்தியக்காரனுங்க இப்படி தானே அவங்க கேட்டுட்டு இருக்காங்க வா நம்ம கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாப்பில் நிற்போம் என்ன இப்போ வா வராங்களா பாரு வந்துட்டாங்களா சரி வா ப்ரோ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க ஏய் வழியோடு நாட்டாம போறாரு வழியோடு நாட்டாம கால் எடுத்தா இங்க வெல்லாம வேலையும் அடி ஏய் வழிவிடுங்கப்பா ரெண்டு பொண்ணுங்க பாடி கார்டுன்னு நினைக்கிறேன் அவருக்கு அப்படி போறாங்க போடாடே கிறுக்கான் செம்ம இதே இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இந்த கலருங்கெல்லாம் அப்புறம் எல்லாம் கலருங்க போயிடும் ஏய் அப்பா
ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இந்நேரம் சம்பவம் நடந்திருக்கும். காலை உடஞ்சி நீ திருத்துறியே, ஏன்டா கைப்புள்ள அப்பா. ஏ விஜய், அதான் கைப்புள்ள காலை உடஞ்சி திருத்தலையே, அதானே அப்பா. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, இந்நேரம் கிராஷ் ஆகிருக்கும் 2 பேருக்கும். அப்பா வா, நான் எதுக்கு போக சொன்னேன்னு என் வீடியோ 2 வாட்டி ஸ்கிப் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இண்டிகேட்டர் போட்டார் சார். அப்பா பஸ்ஸுக்கு பின்னாடி பாருங்களேன் கேமரா வச்சுருக்காங்க, சூப்பர் இல்லை? எவன் மேலே தப்புன்னு தெரிஞ்சிடும். பஸ்ஸு லுக்கு வேறு லெவலு. இந்த பஸ்ஸு தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. எல்லாம் டவுன் பஸ் மாதிரி இருக்குதுங்க. எங்கெல்லாம் டவுன் பஸ்ஸே நல்லாயிருக்கு நம்ம ஊரில். இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஓட்ட போகிறோன்னா, ரேஞ்சு 800 900 850 வருதுன்னு நினைக்கிறேங்க. ஆக்ரா 850 750 தெரில. நம்ம இன்றைக்கி நைட்டுக்குள்ளே போயே ஆகணும். நம்ம வேறு இண்டிகேட்டர் போட்டால் ஆஃப் பண்ணுறதுக்கே மறந்துடும் ஒரு சில டைமில். நம்ம அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் வேறு, பையா இண்டிகேட்டர் ஆஃப் கரோ தும் தூ சாலு வகையா அப்படின்ட்டு. சாலு வகையானா ஆனில் இருக்குது, அப்படி ஆன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மீனிங் ஹிந்தியில். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதுதான் என்னோடலாம் எல்லாம் வரால சைலாம், சிக்னலே கிடைக்கல கண்ணில் கூலா ஒத்துது கோலா, நாக்கமே அடங்கல போனா போதை அவளே வருவா, போனா போது விட்டுட்டா வருவா. வாடா என் கௌசிக்கு, வா குறுக்க வந்துடுவான் என் கௌசிக்கு. அதுக்கு தான் அவன் பேர் கௌசிக்கு. சேஃப்டியாக தான் இருக்கணும். இனிமேல் போக போக நம்ம எவ்வளோ சேஃப்டியாக இருக்கணுமோ அவ்வளோ சேஃப்டியாக இருக்கணும். ஏன்னா போக போக கொஞ்சம் வறட்சின்னு நான் நினைக்கிறேன், கொஞ்சம் வறட்சி. அதனால் எப்படி பறிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருப்பாங்க. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இல்லை, ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்பவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போடணும். இல்லைன்னா ஆப்பிடி உனக்கு அப்படின்ற மாதிரி தான் போகும். ஸ்ட்ரைட் ரோடா இல்லை இன்னும் வளையணுமா? ஒன்றுமே புரியலையே. புரியறதாயா முக்கியம்? ஃபாலோ பண்ணிட்டா போச்சு. நம்ம வெள்ளைக்கோட்டை மேலே போகலாமா? மருதமலையில் என்னப்பா விளையாட்டு இது? வெள்ளைக்கோட்டை மேலே போகிற, இது மேலே போகக்கூடாது, ஸ்கிப் ஆகிடும். ரொம்ப போகக்கூடாது, சும்மா ஒரு ஃபன் போயிட்டு வந்துடலாம். வலிக்கு விட்டுருவோம் இதெல்லாம் மழை டைமில். அந்த மாதிரியெல்லாம் கொஞ்ச நேரம் கட் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிட்ட அப்புறம் நான் கட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு விளாக் எடுக்கிறேங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. போன வீடியோ 1.5 மணி நேரம் குறைச்சி போட்டு கூட அதை இன்னும் எடிட் பண்ணி முடிக்கல. போடணும். வீடியோ கொஞ்சம் லேட்டாக வருதா கோச்சிக்காதீங்க, நான் ரொம்ப டயர்டாகிடுங்க. போயிட்டு எடிட் பண்ணலான்னு உட்காந்தா ப்ராக்ரஸ் ரொம்ப நேரம் லேட்டாக ஆகிடுது, மெர்ஜ் ஆகிறதுக்கு கடுப்பாகிடுது. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணிட்டு கடைசியாக ஃபைனல் டச் எக்ஸ்போர்ட் கொடுக்கும்போது அப்பயும் அதுவும் லேட் ஆகுதா, ஐயோ என்னடா அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அப்படின்னா கூட போட்டு வச்சுட்டு தூங்கிடலாம். போட்டு நம்ம அப்லோட் பண்ணணும். தூங்குறதா இருந்தால் கூட அவ்வளோ நேரங்க அதெல்லாம். இவங்க வந்தாங்க ரைடர்ஸு. சரி நானும் அவங்க சரி போனாங்க, நான் கை காமிச்சு டாட்டா காமிச்சேன். அப்புறம் பார்த்தா வலசம் நிற்கிறாங்க. திரும்பி பார்த்தா தமிழ்நாடு. ஒரே குஷி.